நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து பிஸ்னஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாமா பார்ட்னர்ஸாக? அப்படி பண்ணுறதுனால வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ராக்லன்ஸ் இன்சைட்ஸ். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டோர் ரஷ் கூட சேர்ந்து இப்போ டாக் ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பண்ணியிருக்கிறோம். வீட்டுக்கே வந்து ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து கொண்டு வர போகிறோம். இதை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அப்போலோவில் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் தி டாக்டர்ஸ். அண்ட் இதேமாரி டோர் ரஷோட ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்கும். அப் டு 3 to 4 lakhs வந்து per month earn பண்ண முடியும். ஸோ அந்த டீம் கிட்ட பேசி பாருங்கள். ஸோ இந்தமாதிரி மல்டிபிள் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்றா கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு வந்த கொரியில் வந்து ஒரு கொரி வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து என்னோட பிஸ்னஸில் நான் இன்க்ளூட் பண்ணலாமா? அண்ட் அது வந்து ஏன்னா என் ஃப்ரெண்டாக நான் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், நான் எது வேணாலும் பேசலாம், கஷ்ட நஷ்டம்னா பகிர்ந்துக்கலாம், இதெல்லாமே இருக்குது. நான் அந்தமாரி அவங்க கூட வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கான் பண்ணலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் இந்தமாரி இப்போ கொஞ்சம் வந்துட்டுருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுறேன், நான் வந்து அவனுக்கு எப்போ வேணாலும் காசு வேணால் எடுத்துக்கிறான்றேன், அவன் என்ன அதுமாரி எடுத்துப்பான். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்குள்ள காசே பார்க்க மாட்டோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ கைஸ், இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ப்ரொஃபஷ்னல். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் வேறு, ரிலேஷன்ஷிப் வேறு, ரெண்டுத்துக்குமே அது ஒர்க் ஆகிற டைனமிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்ட்னராக இருக்கட்டும், ஸ்டாஃபாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, தே கேன் கோ டு கோர்ட். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு சொல்லாமல் சொன்னது செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து தே கேன் கோ டு கோர்ட். உங்கள் கன்சியூமருக்கு அதான் கன்சியூமர் கோர்ட்டுன்னு இருக்குது. அதேமாதிரி உங்கள் ஸ்டாஃபுக்கு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் ஆம்புட்ஸ்மன் இருக்குது, அந்த ட்ரிபியூனல் இருக்கும், ஒர்க் ஃபோர்ஸ் ட்ரிபியூனல் ஆம்புட்ஸ்மன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் சொன்னதை வந்து அங்கே ப்ராமிஸை டெலிவர் பண்ணல, எம்ப்ளாயி கான்ட்ராக்டை மீறுறீங்க, அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அங்கே போக முடியும். அதேமாரி உங்கள் பார்ட்னர்ஸும் நீங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ்குள்ளார டீடுக்குள்ளார போகிறீங்க, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ எல்எல்பியோ பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் அக்ரீங் டு சர்டன் டேர்ம்ஸ். அது நீங்கள் வந்து சும்மா ஒரு வெத்து பத்திரத்தில் வந்து நம்ம கம்பெனி நேம் இது தான் நம்ம உள்ளார போகிறோம் அப்படின்றது கிடையாது. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ் வந்து 2 பேருக்குமே சொல்லும் நீ என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து த வே இட் ஒர்க்ஸ் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் லைக் ஒரு கம்ப்ளீட் ரிஜிட்டான ஒரு சிஸ்டம். ஸோ இன் டைம்ஸ் லைக் உங்களுக்குள்ளார அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம், பட் அந்த சிஸ்டம் வந்து இட் ப்ரீடேட்ஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. இதுக்குள்ளார நீ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடும். வேறஸ் வித் ரிலேஷன்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூ லிட்ரலி டோன்ட் ஹேவ் மெனி ரூல்ஸ். இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வென் யூ லைக் த சம்மொன் அப்படின்னா ஜென்ரலி தெர் இஸ் நோ ரூல்ஸ். வென் யூ டோன்ட் லைக் சம்மொன் அப்படின்னா அப்போ தான் ரூல்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து ரூல்ஸ் வரும் வராது, திரும்ப இன்றைக்கி நான் ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, நாளைக்கு சண்டை போடுவேன், திரும்ப நாளைக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், வா மச்சான் சரியாக சொல்லிட்டேன்டா அப்படின்ட்டு திரும்ப சமாதானம் ஆவேன். ஸோ தட் சார்ட் ஆஃப் ஒரு டைனமிக்ஸ் வந்து வில் நாட் ஒர்க் ஃபார் அ பிஸ்னஸ். ஸோ இது வந்து சில ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹீரோ சொல்கிறது அண்டு யார் இந்த பிஸ்னஸ் மேன் சொல்கிறது, இதுமாரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து 20 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், இது வரைக்கும் எங்களுக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதாவது காசு அவன் வேணும்னா அவன் எடுத்துக்கலாம், ஸோ எனக்கு வேணும் நான் எடுத்துப்போம், ஸோ நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்தமாரி நம்ம ரொம்ப எல்லாருக்கும் அவங்க வந்து பாசிட்டிவாக இதெல்லாம் வந்து நம்ம பிஸ்னஸ் ஒர்க் ஆகிறப்ப காசு பண்ணுறப்ப இருக்கும். ஆனால் ஒன்று செகண்ட் வந்து முக்கால்வாசி தடவை இந்த சுச்சுவேஷனில் அவங்க எல்லாத்துக்குமே வேறு ஒரு பிஸ்னஸோ வேறு ஒரு ஜாபோ ஏதோ ஒன்று இருக்கும், இது வந்து செகண்டரியாக பண்ணிருப்பாங்க. ஸோ இதில் வர இன்கம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப காசு வந்து இப்போ அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதம் தேவைன்னா ஓகே, பட் 2 பேருக்குமே இந்த மாதம் தேவை, 2 பேருக்கும் இந்த மாதம் வந்து 50,000 தேவை. அது இருந்தால் தான் வீடு வந்து ஜப்தியாகாமல் இருக்கும், வெளியில் கடனே கிடைக்கல. பிஸ்னஸில் வந்து வெறுமனையாக ஒரு 50,000 தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒருத்தர் வீடு ஜப்தியான பரவாயில்லைன்ட்டு இன்னொருத்தர் விட்டுருவாரா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து இட் ஒர்க்ஸ் வென் யூஆர் இன் அ வெரி குட் கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன். இந்த பிஸ்னஸ் இஸ் மேக்கிங் மணி. பிஸ்னஸ் பணம் பண்ணாதப்போ தான், அதில் செலவு வரப்போ தான், அதில் செலவு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லாதப்போ தான் யூ வில் ஃபைண்ட் ஆல் தி அதர் இஷ்யூஸ். ஸோ அதனால் பிஸ்னஸில் எப்போவுமே இப்படி தான் இருக்கும்னு கிடையாது. நிறைய நேரம் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து த டவுன் பார்ட் இஸ் வேர் யூ வில் see the true self of your partners. உங்களோட ஸ்டாஃபை பற்றியோட ஒரு உண்மை முகமோ, உங்கள் கஸ்டமரை பற்றியான உண்மை எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போ கீழே போகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. மேலே போகிறப்ப வந்து எவ்ரி ஒன் ஸ்மைல்ஸ் அட் யூ, எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுறப்ப அண்டு ஃபேமிலிஸ் கூட பண்ணுறப்ப வந்து இந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து அது சீரியஸாக பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து அவங்க கிட்டக்க வந்து நீங்கள் ஒரு வேலையை சொல்கிறீங்க, அவங்க கரெக்டாக செய்யலை, அவங்க ஆஃபீஸ்க்கு லேட்டாக வராங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதே வந்து ஒரு பார்ட்னர் அப்படின்னா நானே வேலை செய்கிறேன், நீனும் வேலை செய்கிற, ஸோ நான் மட்டும் இங்கே வேலை செஞ்சு இந்த கம்பெனியை பில்ட் பண்ணுறதுன்னா அப்புறம் நீ உனக்கு எதுக்கு நான் ஈக்குவலாக பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும்? நீ வெறும் 10% எடுத்துக்கோ, 30% எடுத்துக்கோ, இல்லைனா நீ இந்த கம்பெனி வச்சுக்கோ, நான் வெளில போகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேச முடியும். வித்தவுட் அந்த ரிலேஷன்ஷிப் போனாலும் வந்து யூ டோன்ட் ஹேவ் மச் ஆஃப் அன் இஷ்யூ, பிகாஸ் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டிஸ்கஷன். அதில் ஒரு டிசிஷன் இப்படி தான் எடுத்தாகணும். ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் சுத்தமாக வேலை செய்யலை, அவர் மட்டும் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு இதே கோவம் வரும். பட் இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளார ரிலேஷன்ஷிப்குள்ளார கொண்டு போகிறப்ப அந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கெடும்.
நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் கூடயோ தம்பி கூடயோ யார் கூட வேணாலும் எத்தனை வருஷம் வேணாலும் பழகுங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, பிஸ்னஸ் கொண்டு வர சினாரியோஸ் வந்து நீங்கள் அந்த இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு நம்ம ஃபேமிலி ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குடுக்கல் வாங்கல் இருக்கும், இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் அது வந்து இட் டசன்ட் கம் வித் எனி ரூல்ஸ். இன்றைக்குள்ளார கொடுக்கணும், ஏன்னா இன்றைக்குள்ளார வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து டேக்ஸ் கட்டி ஆகணும். இன்றைக்குள்ளார கொடுக்கணும், ஏன்னா ஒரு பில்லு கட்டி ஆகணும். இல்லைனா வந்து சப்ளையர் வந்து ப்ளக் பிடிங்கிடுவான். ஸோ அப்படின்ற மாரி ஒரு ஹார்ட் செட்டிங் ரூல்குள்ளார வந்து நிறைய நேரம் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்காது. ஸோ இட்ஸ் லைக் கம்ஃபர்டபுளாக இருக்கிற சிச்சுவேஷனை நம்மளுக்குள்ளே கொடுத்து வாங்கிட்டு இருப்போம். பட் பிஸ்னஸில் அப்படி இருக்காது. ஏன்னா எல்லா குடுக்கல் வாங்கல் பின்னாடிக்குமே வந்து நம்ம யார்கிட்டே காசு வாங்குறோன்னா இன்னொருத்தருக்கு ப்ராடக்ட் அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். எனி ஸ்டார்ட் அப் தட் யூ ஸ்டார்ட். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஒர்க் பண்ணுறப்ப வந்து அவங்க திடீர்னு வந்து அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்னுவாங்க, அதுன்னுவாங்க இதுன்னுவாங்க. இதில் வந்து என்னென்னா வந்து நிறைய நேரம் வந்து நம்ம இந்த சிச்சுவேஷன் கருதி வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன பொய் சொல்லுவோம். இந்த ஆஃபீஸ்லேயே நம்ம சொல்லுவோம், எங்களுக்கு தாத்தா உடம்பு சரியில்லை, பாட்டி உடம்பு சரியில்லை, எனக்கு லீவ் வேணும் அப்படின்வோம். பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா படத்துக்கு போகிறதுக்கோ இல்லை ஐபிஎல் மேட்ச்சுக்கு போகிறதுக்கோ இருக்கும். பட் அதை நம்ம ஐபிஎல் மேட்ச்னு சொன்னால் லீவ் கொடுக்க மாட்டாங்க. லீவ் நம்மளுக்கு பேலன்ஸ் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்தமாரி வந்து பொய் சொல்லுவாங்க. இது வந்து ஹியூமன் நேச்சர், எல்லோரும் பண்ணுறது தான். பட் இது ஒரு பிஸ்னஸ்குள்ளார இருந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ பொய் சொன்னால் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் தெரியும். என்றைக்கோ ஒரு நாள் தெரியிறப்ப அன்றைக்கி நான் நைட்டு 3 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், எனக்கு தலை சுற்றி கீழே விழுந்து எனக்கு அடிப்படுது, நீ வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிற, உனக்கு அப்போனா என்ன அக்கறை இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து இட் வில் பிரேக் திங்ஸ் அப்பார்ட். நீங்கள் இத்தனை வருஷம் போட்ட எஃபர்ட்டு உழைப்பு 2 வருஷம் 3 வருஷம் போட்டிருப்பீங்க, காசு இதெல்லாம் கணக்கு பார்க்காம போட்டிருப்பீங்க. இப்போ இது எங்கே போய் முடியும்? அப்போ நான் வந்து அன்றைக்கி இவ்வளோ போட்டேன், இன்றைக்கி ஒன்று 50 ரூபா போட்டேன், அன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபா போட்டேன், எனக்கு அதெல்லாம் கணக்கில் இல்லையே, அது எங்கே போச்சு இது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது கடைசியாக போய் அந்த ரிலேஷன்ஷிப் உடையிறது மட்டும் இல்லாமல் இது சால்வே பண்ண முடியாமல் போய் அந்த 2 பேருமே அந்த கம்பெனியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை வந்து பிஸ்னஸ்குள்ளார விடாதீங்க. இது வரைக்குமே என்னோடய கம்பெனிஸில் வந்து என்னோடய கம்பெனி பேர் நீங்கள் என்னோடய ஃபேமிலியை வந்து கட்டி போட்டு அடிச்சு கேட்டாலும் சரி, ஒரு 3-4 கம்பெனி பேர் தான் சொல்லுவாங்க. இந்த வர்ச்சுவா இம்போர்ட்ஸு, வர்ச்சுவா டெக்னாலஜிஸு, வர்ச்சுவா ஹப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கம்பெனி தான் சொல்லுவாங்க. மிச்ச கம்பெனிலாம் என் டிஷர்ட்டில் லோகோ பார்த்து தான் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாது இது என்னோடய கம்பெனி தான், நார்மலோட தெரியும். ஸோ இந்தமாரி என்னோடய கம்பெனிஸ்லாம் வந்து இதுதான் என்னோடய கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் உட்காந்து நான் பேசுகிறதோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா தே ஆர் நாட் அன் எக்ஸ்பர்ட். ஸோ என்னோடய பிஸ்னஸில் வந்து இப்போ ட்ராவல்ஸ் பிஸ்னஸில் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அண்ட் இதை போய் எங்கள் அப்பா கிட்ட சஜஷன் கேட்குறதோ என் ஒய்ஃப் கிட்ட கேட்குறதோ இட் இஸ் நாட் ரெலவெண்ட். அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணல, நான் அந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் இருந்திருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ இதுவும் அகெயின் உங்கள் ஃபேமிலி கூட வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கீப் யுவர் பிஸ்னஸ் செப்பரேட் அண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் செப்பரேட். ஸோ அவங்க உங்கள் வெல்விஷராக இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அவங்க இந்த பிஸ்னஸ்குள்ளார ஐடியாஸ் வந்து கொடுக்குறதுக்கோ அட்வைஸ் பண்ணுறதுக்கோ வந்து டொமைன் எக்ஸ்பர்டீஸ் இருக்காது. அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும். பட் இந்த பிஸ்னஸில் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து டெக்னிக்கலாக அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்தமாரி இஷ்யூஸ் எல்லாமே கூட நிறைய ஃப்யூச்சரில் வந்து ட்ரிஃப்ட் வரலாம். ஏன்னா அவங்க கொடுக்குற சஜஷன் ஒரு தடவை ஒர்க் ஆகிடும், அடுத்த தடவை ஒரு 4 தடவை ஒர்க் ஆகாது. பட் வந்து தே கம்பல் டு பிலீவ் தட் அவங்க சஜஷன் ஒர்க் ஆச்சே, நீ தான் சரியாக பண்ணலை. ஸோ இதுமாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் என்னோடய சஜஷன் வந்து கீப் ரிலேஷன்ஷிப் அண்ட் பிஸ்னஸ் செப்பரேட்லி. அண்ட் அதேமாரி இது நம்ம ஃபர்தராக இதை பற்றி பேசுவோம். ஆல்சோ வந்து இதில் நீங்கள் இன்கம் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபேமிலிக்கிட்ட ரிவீல் பண்ணுறது எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போகுது அப்படின்ட்டு இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். ஜெயிக்கிற வரைக்கும் வந்து எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. நீங்கள் தோக்குறப்ப தான் வந்து பிரச்சனை. உனக்கு அப்போவே சொன்னேன், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீ வேலைக்கு போ, நீ எதுக்கு இதை பண்ணிகிட்ருக்கிற, ஸோ இதை எத்தனை தடவை வந்து இப்படி வந்து காசு செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் ஜெயிக்கிறப்பையும் நீங்கள் ஜெயிக்கிறத பெருசாலாம் காட்ட தேவையில்ல, தேவையான எக்ஸ்பென்ஸை பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ரூமில் எப்படி இருக்கிறனோ, நான் $1 million பண்ணப்போ இதே ரூமில் தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது, இன்ன வரைக்கும் தெரியாது. ஸோ அதேமாரி இந்த கோவிட் டைமில் வந்து காசே இல்லாமல் என் காரை விற்கிறப்பையும் வந்து இதே ரூமில் தான் இருந்தேன், அப்போவும் தெரியாது. ஸோ அதனால் என்னோடய சந்தோஷத்தில் வந்து பங்கெடுத்துருக்கவங்க எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய கஷ்டத்துலையும் பங்கெடுத்துருப்பாங்க. அது வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸை விட என் தோளுக்கு தோள் நிற்கிற என்னோடய பார்ட்னர்ஸ் தான். ஸோ அதனால் they have the right to know everything. Okay, so it's just a video guys, and இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ எதாவது ஃபர்தராக கொஷின்ஸ் இருக்குது, எதாவது டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், வில் டூ தட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.